மாவீரர் தினத்தை முன்னிட்டு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தரவை மாவீரர் துயிலுமில்லம் துப்புரவு செய்யும் பணிகள் தரவை மாவீரர் துயிலுமில்ல நிர்வாகத்தினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த துயிலுமில்லங்களை யாரும் நிதி திரட்டும் செயற்பாடுகளாக மாற்ற வேண்டாம். இது மாவீரர் குடும்பங்களுக்கு முக்கியமான நாள். இதனை அவர்களை பார்த்துக் கொள்வார்கள் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். பதுளை மாவட்ட சந்தைகளில் 1 கிலோகிராம் தேசிக்காய் 3000 ரூபாய் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தேசிக்காயின் அறுவடை குறைவாக இருப்பதும் தேவைக்கேற்ப விநியோகம் செய்ய முடியாததும் இந்த விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். பாடசாலைகளில் தரம் 6 முதல் 8 வரை கல்வி கற்கும் குடியுரிமை பாடத்தில் சட்டக்கல்வி தொடர்பான பாடப்பகுதியை இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் 6ஆம் தரத்தில் குடியுரிமை பாடத்தில் சட்டக்கல்வி 3ஆம் தவணை மாதிரியில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட திம்பிலி பகுதியில் யாருமற்ற வீட்டில் இருந்து ஐஸ் போதைப் பொருளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். திடீர் நடவடிக்கையின் போது 22 வயதுடைய இளம் குடும்பஸ்தரிடமிருந்து 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் அவருடைய 18 வயதுடைய மனைவியிடமிருந்து 80 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அத்துடன் குறித்த வீட்டில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 20 வயதுடைய இளம் பெண்ணிடமிருந்து 9 போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு, ஊவா, மத்திய மாகாணங்கள் மற்றும் புலனறுவை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல இடங்களில் கடுமையான மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடக செயலாளர் சுரங்க லக்மல் செனவிரத்ன பதவி விலகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுடன் இணைந்து பணியாற்ற முடியாததால் அவர் பதவி விலகியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது நாட்டில் தங்கத்தின் விலை 5000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி காலை கொழும்பு ஹெட்டியார் தெரு தங்க சந்தையில் 1 பவுண்ட் 22 கேரட் தங்கத்தின் விலை நேற்று 3,05,300 ரூபாய் என விலை நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது 3,10,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது. நேற்று 3,30,000 ரூபாயாக காணப்பட்ட 24 கேரட் தங்கத்தின் விலை தற்போது 3,35,000 ரூபாயாக உயர்வடைந்துள்ளது. இலங்கை ராணுவத்தின் 76வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் இரத்த தானம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் இரத்த வங்கியில் நிலவும் இரத்த தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்யும் வகையில் ராணுவத்தினர் இரத்த தானம் வழங்கியுள்ளனர். இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 17 பாண்டிச்சேரி கடற்தொழிலாளர்களுக்கு 15ஆம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரியை சேர்ந்த 17 கடற்தொழிலாளர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் படகில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரம் கடற்படையினரால் அதிகாலை கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 30 ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி அவர்களது உறவினர்கள் கண்ணீருடன் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டமானது ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றுள்ளது. அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் முட்டையொன்றின் விலையை 10 ரூபாயினால் குறைக்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி பெரிய அளவிலான முட்டை உற்பத்தியாளர்களின் மாஃபியாவை நிறுத்தும் நோக்கில் முட்டைகளின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மக்களுக்கு ஆயராகிய நான் எங்களுடைய அரச அதிபரோடும் இந்த பிரஜைகள் குழு தலைவரோடும் இணைந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், தற்பொழுதுதான் நாங்கள் பிரஜைகள் குழு சர்வமத உறுப்பினர்கள், எல்லா சமூக பொது அமைப்புகள், போராட்ட குழு இவர்களோடு இணைந்து ஒரு சிறிய கலந்துரையாடலை நடத்தினோம். அந்த கலந்துரையாடலின் பின்பு நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நான் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது எங்களுடைய இந்த பிரச்சனையை நான் முன்வைத்தேன். ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நான் அரசு அதிபரோடு இணைந்து எங்களுடைய குருக்களையும் இந்து குருக்களையும் மௌலவி ஐயாவையும் அழைத்து செல்வதாகவே இருந்தோம். ஆனால் அதற்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே நான் சென்று ஜனாதிபதியை 3ஆம் தடவையாக சந்தித்தேன்.
முதல் தடவையாக நான் தனியாக சந்தித்தேன். இரண்டாவது தடவையாக எங்களுடைய இலங்கை ஆயர் மன்றத்தோடு இணைந்து சென்று சந்தித்தோம். இந்த பிரச்சனையை நான் இலங்கை ஆயர் மன்றத்திற்கும் எடுத்துச் சொன்னேன். இலங்கை ஆயர் மன்றம் மிகவும் எங்களோடு இணைந்து செயல்பட்டார்கள். ஆகவே ஆயர் மன்றத்திலே கருதினாளுடைய முன்னெடுப்பால் ஆயர் மன்ற தலைவர் பேரருட் கலாநிதி ஹெரல்ட் ஆயர் அவர்களாலும் முன்னெடுக்கப்பட்ட உடன் சந்திப்புக்கும் சென்றேன். இப்பொழுது தனியாகவும் 2-3 நாட்களுக்கு முன்பாக ஜனாதிபதியை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரம் நான் எல்லோரோடும் சேர்ந்து செல்வதாக இருந்தும் அது எனக்கு கைகூடவில்லை. இருந்தும் நான் தனியாக சென்று இந்த விடயங்களை சந்தித்த பொழுது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த 14 காற்றாடிகளையும் போடுவதிலே மிகவும் திடமாக இருக்கின்றார்கள். ஆக நான் அங்கு எந்த விதமான ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை, எந்த விதமான நிலைப்பாடும் இருக்கவில்லை. நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும் மன்னாரில் ஏன் காத்தாடி வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் என்ற நிலைப்பாட்டையும் நான் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினேன். இருந்தும் அவருடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த 14ஐயும் போட்டதன் பிற்பாடு நான் மன்னாரிலே மண் அகழ்வையோ காற்றாடியையோ ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற வாக்குறுதியைத்தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். மண் அகழ்வு என்பது, கனிய மண் அகழ்வு முற்றாக இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அதை அவர் கேபினட் ஊடாக எங்களுடைய இந்த சபை கேபினட் ஊடாக அதை தான் உறுதிப்படுத்தி தருவதாகவும், அதே போன்று இந்த 14 காற்றாலையையும் மக்கள் அனுமதிக்கின்ற பொழுது நான் இனிமேல் எந்த ஒரு அரசாங்கமும் இந்த சிறிய தீவிலே எந்த விதமான கனியவள அகழ்வோ அல்லது காற்றாலை முன்னெடுப்போ செய்ய நான் அனுமதிக்கப் போவதில்லை. அதற்கும் நான் இந்த கேபினட் ஊடாக நான் உறுதிமொழி தருவேன் என்று சொன்னார். எது எப்படியாக இருப்பினும் நான் போய் இந்த மக்களை சந்தித்ததன் பிற்பாடு இதற்குரிய நடவடிக்கையை எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு வந்தேன். இங்கு நாங்கள் எந்த விதமான பேப்பரும் நாங்கள் சைன் பண்ணவில்லை. இதே நேரத்திலே இந்த உறுதிமொழி எங்களுக்கு தரப்படும் இடத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் இன்னும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்ட களத்திலே நாங்கள் இனி மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கலந்துரையாடல் இன்று விரிவாக நடைபெற்றது. இந்த இடத்திலே நான் இவற்றையெல்லாம் மக்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தினேன். ஆனால் இதிலே பலவிதமான செய்திகள், உண்மைக்கு புறம்பான செய்திகளை பல பத்திரிகைகளும் ஏனைய செய்தித்தளங்களும் வெளியிட்டிருக்கின்றன. அவை அனைத்தும் என்னிடமிருந்து பெற்றவை அல்ல.